90 காலகட்டங்களில் பிறந்த 90லேருந்து 2000 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணத்தில் பிரச்சனை. அப்புறம் இந்த 90s கிட்ஸ்லாம் பொண்ணு கிடைக்காம பெரும்பாடு பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முந்தின கேட்டகரி, அதற்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளை கொல்ற பழக்கங்கள் இருந்துச்சு. கள்ளிப்பால் கொடுத்தா தான் ஒரு படம் பாரதி ராஜா கூட எடுத்தார். அப்போ இந்த பெண் பிள்ளைங்களை கள்ளிப்பால் கொடுத்து கொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சில பிரச்சனைகள் நடந்ததுனால பெண் இனம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது இந்த 90 போய் பாதிச்சிச்சு. அதனால தான் பாதி பொண்ணு கிடைக்கல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதன் பிறகு பிறந்த குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிச்சு டிகிரி. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே தொழில் வேலை 10 மேக்ஸிமம் 10th தான், அதை விட்டால் +2 இப்படி தான் நிற்பாங்க. இந்த காலகட்டத்தில் இருந்ததுனால அன்மேட்ச், இந்த பொண்ணு படிச்சிருக்கோம் இவன் படிக்கலை, இப்படி இந்த கேட்டகரியில் இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் கல்யாண தடைகள் வந்துச்சு. இதையெல்லாம் மீறி நிறைய பத்திரிகைகள், நிறைய பெண் சுதந்திரங்கிற ஒரு போராட்டங்கள் இப்படிலாம் வந்ததுனால பெண்கள் படித்ததுனால அப்போ புதுசாக வெளியே வந்த பெண்களை நிறைய படிக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அதன் பிறகு தான் 2000க்கு பிறகு தான் விஸ்வரூபம் எடுக்குது பிரச்சனை. என்ன ஆயிடுச்சுன்னா, ஆணுக்கு ஆணாக இந்த பெண் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டதுனால அவங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு இந்த ஐடி ஃபீல்டும் உள்ளே வந்துச்சு 90க்கு பிறகு. அப்போ ஆணை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஆணுக்கு 50,000 சம்பளம்னா இப்போ ஒன்றுக்கு 1,00,000 சம்பளம். அப்போ எப்படி மதிப்பாங்க? அப்போ நீ ஒரு நாள் சோறு பொங்கு, நான் ஒரு நாள் சோறு பொங்குறங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ நம்மளுடைய கலாச்சாரம் உடைகிறது.